பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது, இறைவனுக்கு சொந்தமானது. அங்கு இறைவனையினுடைய பெயரை தவிர வேறு பெயர்களை கொண்டு பேசக்கூடாது, அழைக்கக்கூடாது. இங்க இருந்து கதிரானந்த் எப்படி வருவார்? பள்ளிவாசல் எப்படி அனௌன்ஸ் பண்ணலாம்? பள்ளிவாசலுக்குள்ள இருந்துகிட்டு மத்திய அரசினுடைய திட்டத்தை எதிர்ப்பதற்கு ஆள் சேர்க்கறதுக்கு எப்படி நீங்க அறிவிப்பு செய்யலாம்? இது எவ்வளவு ஆபத்தான ஒரு முடிவு. இது மாதிரி செய்வதன் மூலமாக நீங்க வெளிப்படையாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஏதோ மதவாதத்தை, அரசியலை முழுக்க முழுக்க மசூதியிலே பேசுறாங்கன்னு அந்த விஷயத்தை உண்மைப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. அதனால தொழுகை முடிச்சு வெளியே வந்ததுமே அந்த மசூதியினுடைய தலைவரை நான் அழைத்து கேட்டேன், இது உங்களுக்கு தவறா தெரியலையா? இப்படி நீங்க செய்தீர்கள் என்றால் ஹிந்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் மசூதின்னு வச்சுக்கிட்டு மத்திய அரசுக்கு எதிராக இவர்கள் உள்ளுக்குள்ளாரே ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதை ஜனநாயக முறையில் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா மசூதிக்கு வெளியே நின்று ஒரு நோட்டீஸ் கொடுங்க, மசூதிக்கு வெளியே இருந்து கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. அது கூட நீங்க ஒரு சார்பாக தான் பண்ணுவீங்க. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த வக்ஃபு திருத்த சட்டம் இஸ்லாமிய சமூகத்துக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நாங்க நோட்டீஸ் கொடுத்தா, பாஜகவினர் கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்க, எதிர்ப்பீங்க. பரவாயில்லை, குறைந்தபட்சம் நீங்களாவது ஜனநாயகத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கொடுத்து நோட்டீஸை வெளியில கொடுத்து மசூதிக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை, மதத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்க காட்டணும். ஆனால் நீங்கள் இப்படி பச்சையை இப்படி செய்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம்னு சொல்லி இது போன்று செய்யாதீர்கள் என்று அவருக்கு அறிவுரை வழங்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் செய்தேன். கொடுமை என்னன்னா, மசூதிக்குள்ளார வக்ஃபு திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது, அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்கு பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறார்கள். அதுக்கு பேர் அரசியல் இல்லையாம். அதை ஆதரிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் திமுகவினர் இருக்கிறாங்க, முஸ்லீம் லீக் இருக்கு, இதே எஸ்டிபியை தமுக ஆதரிக்கிறது. முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லி நடத்தினா பார்த்தீர்களா, மதத்தை அரசியலோடு கலக்கிறார்கள் என்று துள்ளி குதிக்கக்கூடிய சில அறிவுகட்ட மடையர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக அங்கேயும் போய் 4 இஸ்லாமியர் நிற்கிறது அதை விட கொடுமையா இருக்கு.